உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்போ நீ அதை தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போத? ஆறும் வெளில போக வேண்டாம்னா போக வேண்டாம் தான். பாத்தியாத்தா உடஞ்சிருக்காத மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான். அது என்ன விஷயம் ஏதுன்னு சொன்னா தானே நமக்கு புரியும். சண்முகம், இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நானே நேர்ல பார்த்தேன். சரியான பொண்ணுதான் பார்த்திருக்காரு எங்க அப்பா. துரு துருன்னு லட்சணமா இருக்கா. நம்ம இசக்கிக்கு மாறு வேஷம் போட்ட மாதிரி இருக்கா. அந்த பாண்டிக்கு சரியான ஜோடினா அவதான். ஆமால, என்னாலேயே நம்ப முடியலன்னா பாத்துக்கோயேன். நம்ம ரத்னா மாதிரி இல்லல, ரொம்ப சாமர்த்தியமா பேசுதா. நல்ல அழகாவும் அடக்கமாவும் தான் இருக்கா. அந்த முத்துப்பாண்டிய அடக்கி ஆள்றதுக்கு அவளால மட்டும்தான் முடியும். இனிமே நீங்க யாரும் ரத்னாவை நினைச்சு பயப்பட வேண்டாம். என்ன கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டியா? இன்னும் நின்னு வாயே பாத்துக்கிட்டு இருக்க? ஏத்தா எங்கத்தா சொன்னா தானே வேட்டியை மாத்தி கட்டிட்டு வரவா இல்ல இப்படியே வரலாமான்னு முடிவு எடுக்க முடியும். ஐயோ மாமா, உங்களை என்ன மண்ணு வெட்டி போடவா கூப்பிடுறாங்க? அங்க கவிதாவோட தாய் மாமா நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காரு. பாண்டியோட தாய் மாமா வந்தாதான் பரிசம் போட விடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. ஆமாண்ணே, அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருக்காரு. மனுஷ மக்களை நல்ல மதிக்க தெரிஞ்ச மனுஷனா இருக்காரு. சொந்த பந்தம்லாம் வேணும், நல்லது கெட்டதுன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுதாரு. வேற வழியே இல்லைன்னு நீதான் வந்து முத்துப்பாண்டியோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கணும். எப்போ இவங்க வார்த்தையை நம்பி நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம். உன்னோட தாய் மாமனை விடு, உன் மச்சான் அவர் என்ன சொல்லுவாரு? நீ மாட்டு வெள்ளையும் சொல்லியுமா போட்டு போய் அங்க நின்னா சபையில உன்னை நிக்க வச்சு பதனி வித்தவன் அப்புறம் அம்மைய பத்தி ஏதாச்சும் தப்பா சொல்லி உன்னை வாயை கிளறுவாரு. இதுக்கு தேவையில்லாத வம்பு. நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இரு. கிளை கோட்டிக்கார பையில பெத்த மவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவருக்கும் ஆசை இருக்காதா? அது அவரு பார்த்து ஏற்பாடு பண்ண பொண்ணு. அண்ணன் வராம நிச்சயதார்த்தமே நடக்காதுல. பொறவு எங்க கல்யாணம் நடக்கிறது? நீ பேசாம இருல. அண்ணன் தயவு செஞ்சு புறப்பட்டு வான்னு அங்க 50 பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காவ. மாமா, நீங்க வரலன்னா நிச்சயதார்த்தமே நடக்காது. வாங்க மாமா. எப்போ நான் போக வேண்டாம்னு சொல்லுதோம்ல. டே லூசு, நடக்க போறது முத்துப்பாண்டியோட கல்யாணம். அது நடக்கலன்னா மறுபடியும் வெறி பிடிச்சு ரத்னா பின்னாலதான் சுத்துவான். பரவாயில்லையா உனக்கு? அச்சச்சோ, வேணாம் மைனி. ஆமாப்பா, தயவு செஞ்சு நீ கிளம்பி போப்பா. அந்த முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் நடந்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அதானே இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஏலா, அந்த முத்துப்பாண்டிக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏத்தா பாக்கியம், நீ சத்த இருத்தா, நான் போய் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு வரேன். சீக்கிரம் வா. இல்ல கொஞ்சம் நாள் சொல்ல சொல்ல கேட்காம போதியா? வர வர இந்த வீட்டுல யாருக்கு என் மேல மரியாதை எல்லாம் போச்சு. ஏத்தா வாத்தா போலாம். போ நில்லு. என்னத எங்க போத? ஏலா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. அந்த பரிசத்துக்கு நான் போக தான் போறேன். விடு. அப்ப நீ ஒன்னும் தனியா போக வேண்டாம், நானும் வாரேன். என்னத்துக்கு? அங்க வந்து அப்பா கூடவும் பாண்டி கூடவும் வம்பிழுத்து மல்லு கட்டவா? நீ எல்லாம் வர வேணாம், நீ வீட்லயே இரு. மாமா மட்டும் வந்தா போதும். அதெல்லாம் முடியாதுல. உன் அப்பனும் அத்தையும் அங்க உண்மையிலேயே கல்யாண ஏற்பாடு தான் பண்ணுதாவளா இல்ல ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணுதாவளா? நான் நேர்ல வந்து பார்த்து ஆகணும். அதுக்காக நானும் வருவேன். இரு, நானும் சட்டையை மாத்திட்டு வரேன். இல்லை, நான் இப்படி வெளில போன அப்புறம் நீங்க நைஸா வெளில போக பாத்தீங்க பிச்சு பிடுவேன் பிச்சு. நான் போனதுக்கு அப்புறம் கதவை அடைச்சிட்டு பொட்டு போல இங்கேயே இருக்கணும். புரியுதா? கொஞ்சம் வெரசா வாழ.
ஏத்தா இந்த வந்துட்டான் தா. ஏல மாலை வாங்க போனியா இல்ல கெட்டி எடுத்துட்டு வரியா நீ? எம்பிட்டு நேரம் ஆகிட்டு இருக்கிற? எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறது? ஒரு நல்ல காரியத்துக்கு காலகாலத்துல போவான்டாமா? வாத்தா. வால என்ன பாக்க வா. நில்லுங்க எப்போ ஆ, நில்லு. இப்ப என்ன? என்ன லட்சமோ? அத்த என் அப்பா கோயிலுக்குள்ள இதை தாண்டி வரமாட்டாரு. ஏல இப்ப என்னதுக்கு நீ மறுபடியும் முறுக்கிட்டீங்க? எப்போ நான் சொல்லுதோம்ல அவ்வளவுதான். எப்போ அத்தை உன் கூட பிறந்தவ, பரணி என் பொண்டாட்டி, இவங்க 2 பேர் கூப்பிட்டதுக்கு நீ கோயில் வரைக்கும் தான் வர முடிய. இல்ல சம்மு, நிச்சயம் கோயிலுக்குள்ள நடக்குதுல. அது தெரியும். இது வரைக்கும் நாங்க வந்ததே உன் மேல இருக்கிற மரியாதைக்காகவும் அக்கறைக்காகவும் தான். இதுக்கு மேல இவர் ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. டேய், கண்டிஷன் போடுற நேரமாடா இது? நிச்சயதார்த்தத்துக்கு லேட் ஆகுதுடா. ஆகட்டும். ஏம்பல நீ மட்டும் தான் கண்டிஷன் போடுவியா? ஏன் நான் போட மாட்டேனா? மாப்பிள்ளையுடைய தாய் மாமா வந்தாதான் அங்க நிச்சயதார்த்தமே நடக்கும். அதுக்காக தான் நீங்க 2 பேரும் இவ்வளவு மெனக்கட்டி இவரை கூட்டு வந்திருக்கீங்க. ஏல மெனக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்ப கோயிலுக்கு வந்துட்டு கோயிலுக்குள்ள வர மாட்டேன்னு ஏன் இப்ப தர்க்கம் பண்ணிட்டு இருக்க? ஐயா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வந்துருவோம் வா. எப்போ முடியாதுப்பா. இதுக்கு மேல நீ கோயில் படி தாண்டி உள்ள போகணும்னா உன்னுடைய மச்சான், என்னுடைய மாமனாரு, என் அத்தையுடைய புருஷன், கல்யாண மாப்பிள்ளையுடைய அப்பா வாசலுக்கு வந்து உன்னைய மரியாதையா உள்ள வாங்க மச்சாண்டு கூப்பிடன. அப்பதான் நீ உள்ள போக முடியும். அது மட்டும் இல்ல, கல்யாண மாப்பிள்ள இருக்கானே உன் மவன், அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, அவனும் வெளியில வந்து வாங்க மாமான்ட்டு என் அப்பார வாய் நிறைய கூப்பிடன. மரியாதையா அவருடைய தாய் மாமனா அவரை உள்ள கூட்டிட்டு போன. அவங்க 2 பேரும் வந்து மரியாதையா கூப்பிட்டாதான் என் அப்பா உள்ள வருவாரு. இல்ல இப்படியே கூட்டு போயிடுவேன். டேய், பைத்தியமாடா உனக்கு? எங்க அப்பா மாமாவை வர சொன்னதே பெரிய விஷயம். இதுல அவர் வேற வந்து அழைக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நடக்கணும். அவங்க காரியம் நடக்கணும்னா அவங்க இங்க வந்து அழைச்சுதான் ஆகணும். ஏம்லா இது அவருடைய மகனுடைய நிச்சயதார்த்தம்ல, அது நடக்கூடாதுன்னா எங்களுக்கு வேத்தா வடியுது. பாரு, உங்க அப்பா வந்தாதான் எங்க அப்பாவுடைய என்ட்ரி. இல்ல இப்படியே யூட்டர்ன் அடிச்சு போயிடுவான். ஏலே ஏலே கடைசி நிமிஷத்துல இப்படி போட்டு படுத்துத? இதுக்கு நீ பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. இங்க வந்ததுனால தானே சில பேருடைய பேச்செல்லாம் என் காதுல விழுந்துச்சு. இங்க வந்ததுனால தானே அதெல்லாம் கேட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.